ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கரி ஸ்டைலில் புட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு 12 பீஸ் பிரெட் எடுத்து அதை தோசைக்கல்லில் பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா லைட்டாக கருகுனாலும் வேஸ்ட்டாக போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஃபுல்லாக போட வேணாம், ஒரு 5 பீஸாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டரு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்றைக்கி செய்கிறீங்கன்னா நேற்று நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும். பட்டர் 150 கிராம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், பட்டரோட கலர் மாறுற வரைக்கும். இதோ இந்த மாதிரி க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா கலர் மாறிடுச்சு, க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கும் வந்துருச்சு. இது கூட நம்ம டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா துருவின தேங்காய் கூட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அது இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா துருவின தேங்காய் 1/2 கப் போட்டுக்கோங்க. அதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும், அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கோங்க. ஒன்று சேர்த்திட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அனதர் 1 சேர்த்துக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா 4 முட்டை எடுத்துக்கோங்க, 4 ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. முட்டையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 3 அப்படின்னு மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் 2 இதை ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்று ஒன்றா தான் உடச்சி ஊற்றணும். ஒன்று உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அனதர் 1 அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா?
நம்ம வந்து ஒன்றா முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா இந்த மாதிரி வரும். நம்ம 4ஐயும் ஒன்றா உடச்சி ஊற்றினோம்னா இன்னும் தண்ணி ஆயிரும். நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வேணும். அதனால ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. இதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்றா கொட்டினீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம இது கூட மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். மில்க் மேட் வந்து 130 ml ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் கூட ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களால் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் கை யூஸ் பண்ணிங்கன்னா ஈரம் இல்லாமல் நல்லா கையை நல்லா தொடச்சிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கை ஈரப்பட்டுச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மில்க் 1 கப்பு இல்லை 1 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் மில்க் எசன்ஸ் என்கிட்ட இல்லை, அதனால தான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க. உங்கள்கிட்ட மில்க் எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக தான். மில்க் எசன்ஸும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், வெண்ணிலா எசன்ஸும் நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஆட் பண்ணணும்னு கம்பல்சரியெல்லாம் இல்லை. கொட்டிட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கும்போது மறக்காமல் வாசரை வந்து கலட்டிடுங்க. பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நெய்யை தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து மைதா மாவை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை டின்னில் மாற்றிட்டு குக்கருக்குள்ளே வச்சிடணும். குக்கருக்குள்ளே வச்சு 20 மினிட்ஸில் ரெடி ஆயிரும் நம்மளோட புட்டிங் கேக். அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, கருகிரும். அவ்வளோதான். இப்போ நம்ம புட்டிங் கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.